Equations of motion under gravity. Equations of motion under gravity பார்த்திருந்தோம். ஜென்ரலா நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டியில் வந்து எத்தனை ஈக்குவேஷன் இருந்தாலும் ஒரு 3 ஈக்குவேஷன் மட்டும் ஃபண்டமெண்டலாக இருந்தால் போதும். அந்த 3 ஈக்குவேஷன் வச்சு நம்ம எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம். v equal to u plus or minus u plus or minus gt, s is equal to ut plus or minus of gd square. நெக்ஸ்ட் வந்து v square minus u square equal to 2as. இந்த மாதிரி 3 ஃபார்முலா இருக்கு. சரி, இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். வித் இனிஷியல் வெலாசிட்டி u அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். இப்படி ஆப்ஜெக்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணா இது என்ன ஆகும்னா அப்படியே டிக்ரீசிங் வெலாசிட்டில போயிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 ஆயிட்டு அடுத்து வந்து ரிட்டர்ன் ஆயிரும். இப்படி டவுனோட வந்துடும். அதாவது போன பாத்துலயே அப்படியே ரீட்ரேஸ் ஆகணும். நமக்கு அந்த ரீட்ரேஸ் ஆகுதுன்னு தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் அப்படி தள்ளி வரைஞ்சிருக்கேன். இனிஷியலா வெலாசிட்டி ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஆல்வேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும். ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குனால ஜெனரலா a equal to minus g அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க என்னென்ன டேர்ம்ஸ் டிஸ்கஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா டைம் டேக்கன் பை தி வெர்டிகலி ப்ரொஜெக்டட் பாடி டு ரீச் மேக்ஸிமம் ஹைட் வந்து ஒன்னு டைம் ஆஃப் அசென்ட் அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து டைம் டேக்கன் பை எ பாடி டு ரீச் தி கிரவுண்ட் ஃப்ரம் மேக்ஸிமம் ஹைட் வந்து டைம் ஆஃப் டிசென்ட் அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? டைம் ஆஃப் டிசென்ட். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பிஃபோர் இட்ஸ் வெலாசிட்டி பிகம் 0, அது வந்து மேக்ஸிமம் ஹைட்னு எடுத்துக்கிறோம். அடுத்து டோட்டல் டைம் ஸ்பெண்ட் பை தி பாடி இன் ஏர் தான் வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு எடுத்திருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே ஃபார்முலாஸ் இருக்கு. என்ன ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஆஃப் அசென்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஆஃப் அசென்ட் இஸ் ஈக்குவல் டு யூ பை ஜி. அடுத்து டைம் ஆஃப் டிசென்ட் இஸ் ஈக்குவல் டு யூ பை ஜி. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னா யூ ஸ்கொயர் பை 2g. அடுத்து டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2u பை ஜி. இது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்படின்னா டைம் ஆஃப் ஃபிளைட் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் அசென்ட். டைம் ஆஃப் ஃபிளைட்ன்றது கேபிட்டல் டி, அதனால டிஎஃப்னு போட தேவையில்ல, கேபிட்டல் டி மட்டும் போட்டா போதும். தட் இஸ் ஈக்குவல் டைம் ஆஃப் அசென்ட் பிளஸ் டைம் ஆஃப் டிசென்ட். இது வந்து என்னது? டைம் ஆஃப் ஃபிளைட் கேபிட்டல் டி. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அப்போசிங் ஃபோர்ஸ் எதுவுமே எடுக்காம ஒன்லி அண்டர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் எடுத்தோம்னா அந்த கேஸ்ல டைம் ஆஃப் அசென்ட் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் டிசென்ட். அதாவது வெர்டிகலி அப்வோர்டு போற டைமும் வெர்டிகலி டவுன்வோர்டு வர டைமும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு யூ பை ஜி. இப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து கவனிங்க, இப்போ அடுத்து ஒரு கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வெர்டிகலி ப்ரொஜெக்டட் அப்வோர்டில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து வெர்டிகலி அப்வோர்டு ப்ரொஜெக்ட் பண்றோம். ஒரு ஆப்ஜெக்டை வந்து நல்லா கவனிங்க. இப்போ என்ன கான்செப்ட் சொல்ல போறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலி அப்வோர்டு இப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன், யூ ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே மேலே போயிட்டே அப்படியே என்ன ஆகும், மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி 0 வந்ததும் அப்படியே ரீட்ரேஸ் ஆயிட்டு டவுன்வோர்டு வரும். அந்த ப்ரொஜெக்டட் பாயிண்ட்டுக்கு வரும்போது இதனுடைய வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா v அப்படின்னு இருக்கும். u என்றது என்ன சொல்லுங்க? தி வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன். v என்றது என்ன சொல்லுங்க? இந்த பாடி ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே மேலே போயிட்டு திருப்பி கிரவுண்டுக்கு வரும் இல்லையா? அப்போ ப்ரொஜெக்டட் பாயிண்ட் ரீச் ஆகும்போது ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் பிஃபோர் ரீச்சிங் தி ப்ரொஜெக்டட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஸ்பீட் வித் விச் ஆப்ஜெக்ட் ரீச்சஸ் தி ப்ரொஜெக்டட் பாயிண்ட், அது நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அப்போ என்ன கான்செப்ட் இப்போ பார்க்க போறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலி அப்வோர்ட் ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே போயிட்டு திருப்பியும் ப்ரொஜெக்டட் பாயிண்ட்டுக்கே வரும். அந்த ப்ரொஜெக்டட் பாயிண்ட்டுக்கு வரும்போது அதனுடைய வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்ம கொடுத்த டேட்டா என்னது? யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன தெரியும்? இனிஷியல் வெலாசிட்டி அப்வோர்ட் இருக்கு. அப்போ வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் பாருங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆல்வேஸ் டவுன்வோர்டு இருக்கும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டா இருக்கு. சரி, உங்களுக்கு புரியறதுக்காக தான் இப்படி பார்த்து இப்படி வரைஞ்சிருக்கனே தவிர ஆக்சுவலா இப்படி போயிட்டு அதை பார்த்துல அப்படியே ரீட்ரேஸ் ஆகி தான் வரும். அப்போ இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆகல. கோயின்சைட் ஆகுதா? கோயின்சிடென்ட் ஆகலையா சொல்லுங்க. இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கோயின்சிடென்ட் ஆகுதா ஆகலையா? ஆக்சுவலா இது ஹெட்டிங் என்ன சொல்லுங்க? வெலாசிட்டி ஆஃப் தி பாடி ஆன் ரீச்சிங் தி கிரவுண்ட். வெலாசிட்டி ஆஃப் பாடி ஆன் ரீச்சிங் ப்ரொஜெக்டட் பாயிண்ட். அப்படின்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ப்ரொஜெக்டட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு வரும் பாருங்க. ஏன்னா இனிஷியல் பாயிண்ட் வந்து ப்ரொஜெக்டட் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட்டும் ப்ரொஜெக்டட் பாயிண்ட். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் கோயின்சைட் ஆகுது. ஆக்சலரேஷன் என்ன வருது சொல்லுங்க? -g வருது.
சரிங்களா? இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி தான் நம்ம கொஸ்டின் மார்க் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி இது எல்லாமே ரிலேட் பண்ணுற மாதிரி எந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும்னு சொல்லுங்க. இதெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு வேணும் இல்லையா? அந்த ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. சரி, இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு சொல்லுங்க? 0. அது 0 இங்க சப்ஸ்டிட் பண்ணா 0 இன்டு எனிதிங் 0 வரும். ஸோ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குதுங்களா? அப்ப v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லப்பா? u ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ரெண்டு பக்கமே ரூட் எடுத்தோம்னா v இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் u அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் u அப்படின்னு வரும். சரி, இப்போ ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. ஒன்று பிளஸ் யூன்னு வந்திருக்கு, ஒன்று மைனஸ் யூன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா வந்து என்ன சொல்லணும்? சப்போஸ் ஸ்பீடுன்னு கேட்டாங்கன்னா ஸ்பீட் ஆல்வேஸ் பாசிட்டிவ், நாட் நெகட்டிவ் வரதுனால அப்போ ஸ்பீடுன்னு எடுத்துட்டோம்னா, அப்போ ஸ்பீட் கண்டிஷன் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்பீட் ஃபைனல் ஸ்பீட் எடுத்தோம்னா v ஈக்குவல் டு u அப்படின்னு எடுத்துக்கணும். இதே வெலாசிட்டின்னு எடுத்து வச்சுங்க. வெலாசிட்டின்னு எடுக்கும்போது நல்லா கவனிங்க. ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி சேம் டைரக்ஷன்ல இருக்கா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே இருக்கு. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ் எடுத்தா ஃபைனல் வெலாசிட்டி என்ன எடுக்கணும் சொல்லுங்க? பாசிட்டிவ் எடுக்கணுமா, நெகட்டிவ் எடுக்கணுமா, என்ன எடுக்கணும் சொல்லுங்கப்பா? நெகட்டிவ் அப்படின்னு எடுக்கணும். ஸோ தட் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வெலாசிட்டின்னு வரும்போது வெக்டார், வெக்டார்னா அது மேக்னிடியூட், டைரக்ஷன் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுது? மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும். அந்த மேக்ஸிமம் ஹைட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். டைம் ஆஃப் அசன், டைம் ஆஃப் டிசன், டைம் ஆஃப் லைட் அண்ட் when it reaches the projected point வரும்போது வெலாசிட்டி எவ்வளோன்றதை பார்த்துருக்கும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டில இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கு எல்லாமே கிராஃப் வரைவோம். சரிங்களா? கிராஃப் வந்து எதுக்கு வரைய போறோம்? மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஒரு நல்ல கிராஃப் வரைய போறோம். மோஷன் அண்டர் கிராவிட்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, மோஷன் அண்டர் கிராவிட்டிக்கு கிராஃப் வரைய போறோம். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ண போறோம்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். ஒரு ஆப்ஜெக்ட்டை வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். ப்ரொஜெக்ட் பண்ணா இது மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? டைம் ஆஃப் அசன்ட் எடுத்துக்கும். மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே கிரவுண்டுக்கு வரும். அது கிரவுண்ட் வரதுக்கு என்ன டைம் ஆகுது? டைம் ஆஃப் டிசென்ட் வருது. மொத்த டைம் கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா இப்ப கிராஃப் வரைஞ்சோம்னா வந்து நம்ம வந்து டைம் ஆக்சிஸ்ல எடுக்கும் போது கேபிட்டல் டி வரைக்கும் தான் எடுக்கணும். டைம் ஆஃப் ஃபிளைட் வரைக்கும் தான் எடுக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கும் கிராஃப் வரைய போறோம். சரிங்களா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கும் கிராஃப் வரையலாம். சரிங்க. அப்போ ஒய் ஆக்சிஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது ஆக்சலரேஷன் வந்து ஜி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பண்ணலாம்னா டைம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஆல்வேஸ் டவுன்வர்டு தானே இருக்கும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஆல்வேஸ் டவுன்வர்டு தானே இருக்கும். இப்போ என்ன கிராஃப் வரையறோம் சொல்லுங்க? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையறோம். சரிங்களா? அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆல்வேஸ் டவுன்வர்டு இருக்குன்னா அப்போ டைரக்ஷன் மாறுதா மாறலையா? மாறல. மேக்னிடியூட் மாறுதா மாறலையா? ஸ்மால் ஹைட் கன்சிடர் பண்ணோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாறாது. லார்ஜ் ஹைட் எடுத்தோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாறும். அதனால வந்து அப்போ வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மேக்னிடியூடும் மாறாது, டைரக்ஷனும் மாறாது. அப்படின்னா நம்ம இப்போ ரெண்டு கிராஃப் வரைய போறோம். அதுல எந்த கிராஃப் கரெக்ட்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? இப்போ இது ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் டைமுக்கு இது ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கோம். இன்னொரு கிராஃப் பாருங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒய் ஆக்சிஸ்ல டைம் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துட்டு இப்போ இந்த கிராஃப் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்க. இப்படி வரைஞ்சிருக்கேன். இங்க இங்க வரைஞ்சிருக்கேன். அதாவது இங்க வந்து இந்த வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துங்க. இந்த டைம் வந்து இங்க இருக்கிற டைம் வந்து டைம் ஆஃப் அசன்ட்னு எடுத்துங்க. இது இங்க வர டைம் வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி இங்க இருந்து டைம் ஆஃப் அசன்ட் வரைக்கும் இது வரைக்கும் டைம் ஆஃப் அசன்ட்டுக்கு கிராஃப் வரைஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படி வரைஞ்சிருக்கும். இப்போ வந்து நீங்க எந்த கிராஃப் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றீங்க பாருங்க. அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஒய் ஆக்சிஸ்ல டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்து கிராஃப் வரைஞ்சிருக்கும். யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இந்த கிராஃப் அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கு இல்லைங்களா? இது ஃபர்ஸ்ட் கிராஃப், இது செகண்ட் கிராஃப். இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து கிராஃப் வரையும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரைஞ்சிருக்கோம். இங்க வந்து எங்க வரைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரைஞ்சிருக்கும். ஸோ இப்போ எந்த கிராஃப் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல ரெண்டு கிராஃபுமே கரெக்ட்னு வரணும். எப்படி ரெண்டு கிராஃபும் கரெக்டா வரணும்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுனோடு தானே இருக்கு. டவுனோட நம்ம நெகட்டிவ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்போ நெகட்டிவ்னு இப்படி வரும். ஏன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ்னா இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். ஒருவேளை டவுனோட நம்ம பாசிட்டிவ்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா
அப்போ வந்து பிளஸ்ன்னு வரும். ஸோ நம்ம ஒரு சம்மை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்றோம். அந்த டைரக்ஷன் பாசிட்டிவா நெகட்டிவான்னு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் வந்து இந்த கிராஃப் எப்படி வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதனால வந்து இந்த டவுனோட வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், அப்போட பாசிட்டிவ் கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை டவுனோட பாசிட்டிவ்னு எடுத்தீங்கன்னா இந்த கிராஃப் கரெக்ட், டவுனோட நெகட்டிவ்னு எடுத்தீங்கன்னா இந்த கிராஃப் கரெக்ட். ஸோ நீங்க வெக்டார் மட்டும் வரும்போது அந்த டைரக்ஷனுக்கு சைன் எப்படி அசைன் பண்றீங்க, சைன் எப்படி கொடுக்குறீங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அப்படின்னா வந்து இப்போ மோஷன் அண்டர் கிராவிட்டியில ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் பார்த்துருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த ரெண்டு கிராஃப்ல எதுனா கரெக்ட்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து அடுத்து வந்து நம்ம இப்போ வரைய போறது வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டில வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து வெர்டிகலி அப்வோர்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்டை வந்து வெர்டிகலி அப்வோர்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வோர்ட். ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வோர்ட். ப்ரொஜெக்டட் என்ன பண்ற சொல்லுங்க? ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வோர்ட். இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வோர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் இல்லைங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா வந்து இப்போ இந்த கேஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வரலாம், வெலாசிட்டி டைம் கிராஃப் வரலாம், ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்லாம் இந்த மாதிரி எல்லாம் வரலாம். அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், இந்த ஆப்ஜெக்ட் அப்போர்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த வெலாசிட்டி இருக்கு, இங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி இருக்கு. ஜி கான்ஸ்டன்டா இருக்கும், வெலாசிட்டி வேரியபிளா இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் வரைகிறேன். அந்த கிராஃபை வச்சுட்டு அதுல என்ன சைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதே சைன் தான் எல்லாத்துக்குமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இந்த கேஸ்ல வந்து நான் அப்போட வந்து பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டு டவுனோட வந்து மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போட பிளஸ்ன்னு எடுத்துட்டு டவுனோட என்ன பண்ற சொல்லுங்க, மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்படி எடுத்தோம்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைவோம். புரியுதுங்களா? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையும் போது அந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் நமக்கு தெரியணும். ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து வெலாசிட்டி தானே வரும். நம்ம நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலி அப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகுமா, கூட்டிட்டே போகுமா, குறைஞ்சிட்டே போயிட்டு அடுத்து வந்து என்ன ஆகும், டவுனோடு வரும்போது டைரக்ஷன் மாறிட்டு வெலாசிட்டி கூட்டிட்டே வரும். அப்படின்னா நம்ம கிராஃப் வரையும் போது அதாவது 0 டைம்ல இருந்து டைம் ஆஃப் அசென்ட் வரைக்கும் போற வரைக்கும் வெலாசிட்டி பாசிட்டிவ், ஆனா வெலாசிட்டி குறையுது. அப்புறம் மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து அப்படியே கீழே வர வரைக்கும் வெலாசிட்டி நெகட்டிவ், ஆனா மேக்னிடியூட் கூடிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்போர்டு ப்ரொஜெக்ட் பண்ணா வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகும், அடுத்து கீழே வரும்போது கூடிட்டே வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வரையணும், அடுத்து ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரையணும். மேக்ஸிமம் ஹைட்ல வந்து வெலாசிட்டி ஜீரோவா இருக்கணும். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அஸ்யூம் பண்ணி இப்போ கிராஃப் வரைய போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கிராஃப் வரைஞ்சோம்னா மோஷன் அண்டர் கிராவிட்டியில வந்து பாடி வெர்டிகலி ப்ரொஜெக்டட் அப்போர்டுக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து கிராஃப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இந்த மாதிரி வரும் நமக்கு. புரியுதுங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த டைம் பாத்தீங்கன்னா வந்து இங்க டைம் தான், இந்த டைம் என்ன பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் அசென்ட். அதாவது டைம் ஆஃப் அசென்ட்டுக்கு இங்க வருது, அடுத்து இது டைம் ஆஃப் அசென்ட் வரைக்கும் இங்க போறது டைம் ஆஃப் லைட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, மேக்ஸிமம் ஹைட் போற வரைக்கும் வெலாசிட்டி குறையும், வெலாசிட்டி பாசிட்டிவ். அதனால பாருங்க ஸ்லோப் பாசிட்டிவா இருக்கு. அடுத்து ஸ்லோப் குறையுது. ஸ்லோப் தானே வெலாசிட்டி டைம், அதாவது ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தானே வெலாசிட்டி. வெர்டிகல் அப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்ண வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போடும் தானே. மேக்ஸிமம் ஹைட்ல அதாவது டைம் ஆஃப் அசென்ட்ல மேக்ஸிமம் ஹைட்ல பாடி கம்ஸ் டு ரெஸ்ட் மொமெண்ட்லி தானே. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணனும்னா அப்படியே வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போயிட்டு மேக்ஸிமம் ஹைட்ல மொமெண்ட்லி இட் வில் கம்ஸ் டு ரெஸ்ட், அதுக்கப்புறம் வெலாசிட்டி கூடிட்டே வரும். அப்ப பாருங்க டைம் ஆஃப் அசென்ட் டைம் கூட வெர்டிகல் ப்ரொஜெக்டட் பாடிக்கு வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகுது. அப்படின்னா ஸ்லோப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், அதாவது ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் குறைஞ்சிட்டே போது மேக்ஸிமம் ஹைட்ல பாருங்க ஸ்லோப் ஜீரோவா இருக்கு. அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி ஜீரோ. அடுத்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் டவுனோட வருது. டவுனோட வரும்போது டைரக்ஷன் மாறிச்சு இல்லையா? அப்ப பாருங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சு. அடுத்து ஸ்லோப் கூடுது, ஏன்னா வெலாசிட்டி கூடுது. அப்ப இந்த கிராஃப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஃபார் ஏ பாடி வெர்டிகலி ப்ரொஜெக்டட் அப்வோர்ட் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஃபார் ஏ பாடி வெர்டிகலி ப்ரொஜெக்டட் அப்வோர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த இதுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்போ நம்ம வரைய போறோம். என்ன கிராஃப் சொல்லுங்க? வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைய போறோம். சரிங்களா? அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டின்னு எடுத்துப்போம், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம் அப்படின்னு எடுத்துப்போம். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன எடுத்துப்போம்னா டைம் அப்படின்னு எடுத்துப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டி எடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம்னு எடுத்தோம்னா இப்போ கிராஃப் எந்த மாதிரி கிராஃப் வரும்னு பாத்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும் நமக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். இப்ப பாருங்க, இங்க நம்ம வரைஞ்ச கிராஃப்ல வந்து இந்த ஸ்லோப் இருக்குல்ல, ஸ்லோப் எப்படி இருக்கு சொல்லுங்க? நெகட்டிவ் இருக்கு. ஏன்னா அப்போட நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துட்டோம் இல்லையா? அப்போட பாசிட்டிவ் எடுத்துட்டு டவுனோட நெகட்டிவ் தானே இருக்கணும். ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்ன சொல்லுங்க? ஆக்சலரேஷன் டவுனோடன்றது நெகட்டிவ் தானே. அப்ப ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருக்கணும்னா அப்ப ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஆக்சலரேஷன் தானே. அப்ப ஆக்சலரேஷன் நெகட்டிவ் வரனா ஸ்லோப் பாருங்க நெகட்டிவ் வந்திருக்கு.
புரியுதுங்களா? இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா உங்களுக்கு கவனிங்க. இப்ப பாருங்க இந்த பாயிண்ட் தான் டைம் ஆஃப் அசென்ட் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் தான் டைம் ஆஃப் அசென்ட்ன்னு எடுத்துப்போம். நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 0ல இருந்து அப்படியே வெர்டிகல் அப்வர்ட் போகும்போது வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகும் இல்லையா? அதான் வெலாசிட்டி குறைஞ்சிட்டே வந்து டைம் ஆஃப் அசென்ட்ல மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி 0 வந்துருது. அப்ப மேக்ஸிமம் ஹைட் போயிட்டு திருப்பி கிரவுண்டுக்கு வரும்போது வெலாசிட்டி டைரக்ஷன் மாறிடும். அதான் நெகட்டிவ்ல போட்டுட்டேன். நெகட்டிவ் டைரக்ஷன்ல வந்துட்டு வெலாசிட்டி கூடிட்டே வரும். இப்படி வரைக்கும். ஆனா த்ரூ அவுட் தி மோஷன் மேல போயிட்டு கீழ வர வரைக்கும் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுனோடே இருக்கு. ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி டைரக்ஷன் மாறல, மேக்னிட்யூட் மாறல. அதனால ஸ்லோப் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் ஸ்லோப் தான் வந்து ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்ஸலரேஷன். இந்த ஸ்லோப் பாருங்க மாறவே இல்ல. ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கு. நெகட்டிவாவும் இருக்கு. அப்போ வந்து ஃபார் எ பாடி வெர்டிகலி ப்ரொஜெக்டட் அப்வர்டுக்கு வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம அப்போட பாசிட்டிவ் எடுத்துட்டோம், டவுனோட நெகட்டிவ் எடுத்தோம்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி நெகட்டிவ் அப்படின்னு எடுக்கிறோம். புரியுதுங்களா? அப்படின்னா வெர்டிகலி ப்ரொஜெக்டட் பாடிக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் வரைஞ்சாச்சு. அடுத்து வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைஞ்சிட்டோம். அடுத்து நம்ம இப்போ வரைய போறது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் டைம் கிராஃப். நம்ம வரையறது என்ன பாருங்க, ஆக்ஸலரேஷன் டைம் கிராஃப் வரைய போறோம். சரிங்களா? அப்ப ஆக்ஸலரேஷன் டைம் கிராஃப்னா ஆக்ஸலரேஷனை வந்து என்ன பண்ண போறோம்னா y ஆக்சிஸ்ல எடுத்துப்போம். ஆக்ஸலரேஷன் y ஆக்சிஸ் எடுத்து x ஆக்சிஸ்ல வந்து டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். x ஆக்சிஸ்ல டைம் எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்தோம்னா நமக்கு கவனிங்க. இப்போ என்ன வருது பாருங்க. கிராஃப் வந்து எப்படி வரும்னா வந்து ஏன்னா வந்து இங்க கிராஃப் வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி தானே வரையறோம். ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட் தானே. அது இல்லாம ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி நெகட்டிவ் தானே எடுத்திருக்கோம். அப்படின்னா 4th குவாட்ரண்ட்ல நம்ம எடுத்துக்கணும். இப்படி 4th குவாட்ரண்ட்ல கிராஃப் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த வேல்யூ தான் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th குவாட்ரண்ட்ல இருக்கிறது தான் வந்து இந்த ஜி வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஜி. இந்த ஒரு பாயிண்ட் என்ன பண்ணலாம், டைம் ஆஃப் அசென்ட் அப்படின்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட்டை வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு எடுத்துங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்போ வந்து என்ன ஆச்சு, ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வர்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கும், வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கும், ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அப்போட பாசிட்டிவ் எடுத்து டவுன் நெகட்டிவ் எடுத்ததுனால இங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையிறது 4th குவாட்ரண்ட்ல தான் நம்ம வரையணும். புரிஞ்சுங்களா? சரி, இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இப்போ இன்னொரு கான்செப்ட் எப்படி வரையணும்னா கிராஃப் பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ப்ராஜெக்ட் டிராப் பண்ணுவோம். அதாவது ஃப்ரீலி ஃபால் டிராப் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுத்திருக்கோம். நல்லா கவனிங்க. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து டிராப் பண்றேன். இப்படி டிராப் பண்ணது என்ன ஆச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இங்க வந்து கொலைட் ஆயிட்டு கிரவுண்ட்ல கொலைட் ஆயிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக் கொலிஷன். எலாஸ்டிக் கொலிஷன் எனர்ஜியே லாஸ் ஆகல. அதனால என்ன ஆகுதுன்னா இப்படி கொலைட் ஆயிட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆயிட்டு அப்படியே போயிட்டு மேக்ஸிமம் ஆயிட்டு இது வரைக்கும் வந்துருது. அப்போ வந்து இனிஷியல் பாயிண்ட் ஏ எப்படி எடுத்துங்க, ஏல இருந்து இந்த பாயிண்ட் பிக்கு வந்துட்டு திருப்பும் பேக் டு ஏ அப்படின்னு, ஏன்றது ஏ டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இருக்கு. அது வந்து என்ன இருக்குன்னா டவுனோட வந்து அப்புறம் அப்போடு போகுது. அப்போ டவுனோட வந்து அப்போடு போறது மொத்த டைம் ஆஃப் ஃபிளைட்னு எடுத்துப்போம். அப்போ இங்க இருந்து இங்க வர டைம் ஆஃப் டிசென்ட், அதுக்கப்புறம் இங்க போறது, இங்க இருந்து இங்க போறது டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த கிராஃப் இப்போ பாடி ப்ராஜெக்ட் டிராப்டு டவுனோடு இப்போ கிராஃப் வரைയത് வந்து ஃபார் ஏ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. என்ன பாடி பார்த்தீங்கன்னா for freely falling body. சரிங்களா? for freely falling bodyக்கு வந்து நம்ம வந்து கிராஃப் வரைய போறோம். சரிங்களா? இப்போ கிராஃப் என்னென்ன கிராஃப் வரையலாம்? அப்போர்ட் ப்ரொஜெக்டட் பாடிக்கு எப்படி டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டைம் கிராஃப் எல்லாம் வரைஞ்சோமோ அதே மாதிரி இப்போ வந்து இங்கேயும் எல்லா கிராஃபும் வரைய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் வரையும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் வரையலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் வரையும் போது இனிஷியலா வந்து எப்படி இருக்கு, வெலாசிட்டி 0வா இருக்குனால ஸ்லோப் வந்து 0வா இருக்கணும். சரிங்களா? அது இல்லாம டவுனோடு வந்து வருது. இப்போ வந்து பாருங்க நல்லா டவுனோடு வருதுங்களா? டவுனோடு வரதுனால டவுனோட வந்து நம்ம பாசிட்டிவ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்போட வந்து நெகட்டிவ்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்த்துக்கணும். எதை டவுனோட பாசிட்டிவ் ஃபிக்ஸ் பண்றீங்களா, எப்படின்னு ஃபிக்ஸ் பண்றீங்க, இது எல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகும்னா போக போக கூடிட்டே போகும். அப்படின்னா இங்கதான் இனிஷியல் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் போக போக கூடிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே வந்து 0க்கு வரணும். அந்த மாதிரி நம்ம கிராஃப் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வரைய போறது வந்து இப்போ நம்ம வரைய போற கிராஃப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் நம்ம வரைய போறோம். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் வரையலாம். அப்போ வந்து y ஆக்சிஸ்ல வந்து டிஸ்பிளேஸ்மென்ட்னு எடுத்துப்போம், x ஆக்சிஸ்ல வந்து டைம்னு எடுத்துக்கலாம். y ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ்மென்ட் எடுத்து x ஆக்சிஸ்ல டைம்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ கிராஃப் வரையும் போது நம்ம எல்லாமே கன்சிடர் எப்படி எல்லாம் வரையணும் அப்படின்றத எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ வந்து
இனிஷியலா வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே ஜீரோ வெலாசிட்டினால ஸ்லோப் வந்து ஜீரோ வந்து அப்படியே இப்படி கூடுற மாதிரி அப்படி எடுத்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஸ்லோப் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துட்டேன் அப்படின்னா டவுனோடு வெலாசிட்டியே பாசிட்டிவ் எடுத்துருங்க, டவுனோட் டைரக்ஷன் பாசிட்டிவ்னு எடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டைம் இருக்கு இல்லைங்களா, இப்போ எது வரைக்கும் வரைஞ்சிருக்கும் பாருங்க, ஒரு டைம் ஆஃப் டிசென்ட் வரைக்கும். ஏன்னா மேல இருந்து கீழே வர்றது டைம் ஆஃப் டிசென்ட் அப்படின்னு எடுத்திருக்கும். இப்போ அந்த மேக்ஸிமம் அப்போ வந்து அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா பாருங்க, இப்போ என்ன புரிஞ்சிருக்கு உங்களுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இப்படி வரைஞ்சிட்டோம். புரியுதுங்களா அது? சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வந்து அதாவது மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து நம்ம கிரவுண்ட் வந்துருச்சு. இப்போ கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் போகணும். அப்போ கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் போகும்போது திருப்பி ஒரிஜினல் பாயிண்ட் போயிடுச்சுன்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ தானே வரணும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ வரணும். அந்த மாதிரி பார்க்கணும். அப்படின்னா என்ன ஆகணும், இங்க இருந்து இங்க போகும்போது வெலாசிட்டி பவுன்ஸ் ஆயிட்டு வெலாசிட்டி குறைஞ்சிட்டு ஆயிட்டு ஜீரோ வரணும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அதிகமா இருக்கும், ஃபைனலா வந்து வெலாசிட்டி ஜீரோவா இருக்கணும். அப்படி கிராஃப் வரைஞ்சோம்னா நமக்கு அப்போ கிராஃப் எப்படி வரும்னா இப்படி வந்திருக்கும் கிராஃப். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து டைம் ஆஃப் ஃபிளைட், இங்க இருந்து இது வரைக்கும் டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப். இப்போ பார்க்க போறது என்னன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப். பாருங்க, இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்ப்போம். சரிங்களா? இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்க்கும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து வெலாசிட்டி எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம் எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸ்ல வந்து வெலாசிட்டி எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டவுனோட அந்த பாசிட்டிவ் எடுத்ததுனால இங்க இருந்து இங்க வரும்போது வெலாசிட்டி அப்படியே கூடிட்டே வரும். கரெக்டுங்களா? வெலாசிட்டி கூடிட்டே வரும். ஏல இருந்து பிக்கு வரும்போது வெலாசிட்டி வந்து கூடிட்டே வருதுங்களா? சரி. அடுத்து வந்து பில இருந்து திருப்பி ஏ டேஷ் போகும்போது வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகும். ஏல இருந்து பி வரும்போது நம்ம பாசிட்டிவ் எடுத்துட்டோம்னா பில இருந்து ஏ டேஷ் போகும்போது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அந்த மாதிரி எடுக்கும். அப்ப ஏல இருந்து பி மேல இருந்து கிரவுண்ட், அதாவது ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கிரவுண்டுக்கு வரும்போது வெலாசிட்டி கூடிட்டே போகுது. அப்ப என்ன பண்றோம், வெலாசிட்டி கூடிட்டே போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இங்க பாருங்க ஸ்லோப் பாசிட்டிவ் எடுத்துருக்கேன். ஏன் சொல்லுங்க ஸ்லோப் பாசிட்டிவ் எடுத்துருக்கேன்? ஏன்னா வந்து இங்க டவுனோட வந்து பாசிட்டிவ் எடுத்துட்டேன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுனோட தான் இருக்கு. அப்ப இங்க வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பாசிட்டிவ்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால ஸ்லோப் பாசிட்டிவ் வந்திருக்கு. அது இல்லாம வெலாசிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரைஞ்சிருக்கும் சொல்லுங்க. வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ்லயே வரைஞ்சிருக்கும். ஏன்னா டவுனோட பாசிட்டிவ் எடுத்துட்டு அப்போட நெகட்டிவ் எடுப்பேன். இப்போ அப்போடு போகும்போது எப்படி வரும்னா வெலாசிட்டி வந்து எப்படி வரும்னா நெகட்டிவ் வரணும். அப்புறமா வெலாசிட்டி வந்து குறைஞ்சிட்டே போகணும், நெகட்டிவ்லி டிக்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி இப்போ கிராஃப் வரைய போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ கிராஃப் வரையறோம் பாருங்க. இது கிட்டத்தட்ட டைம் ஆஃப் டிசென்ட் வரைக்கும் வரைஞ்சிட்டோம். அடுத்து டைம் ஆஃப் ஃபிளைட் வரைக்கும் வரையணும். அப்போ இது வரைக்கும் வரைஞ்சிட்டு இப்போ டைம் ஆஃப் டிசென்ட்ல இருந்து அப்படியே கரெக்டா டைரக்ஷன் மாறிடும். எது, நீங்க டைரக்ஷன் மாறிட்டு அப்படியே வெலாசிட்டி குறைஞ்சிரும். அப்ப கிராஃப் வந்து இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க பாருங்க பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட் பாருங்க. இங்கேயும் ஸ்லோ பாசிட்டிவ், இங்கேயும் ஸ்லோ பாசிட்டிவ். ஆனா வெலாசிட்டி டைரக்ஷன் மட்டும் இங்க பாருங்க, ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து அடுத்து நெகட்டிவ் டைரக்ஷன் போகுது. அதனால வெலாசிட்டி டைரக்ஷன் பாசிட்டிவ் வரைஞ்சிட்டு அடுத்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல வெலாசிட்டி வரைஞ்சிருக்கேன். ஆனா ஸ்லோப் வந்து ஆக்சலரேஷன் தானே, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா ஒரே டைரக்ஷன்ல தானே இருக்கணும். இங்க டவுன்வர்ட் தான் ஆக்சலரேஷனால பாசிட்டிவ்னால அப்படியே பாசிட்டிவ்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஆக்சலரேஷன் டு கிராவிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையும். அதாவது ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையணும். சரிங்களா? ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப், ஆக்சலரேஷன் இங்க எடுத்திருக்கும், டைம் வந்து இங்க எடுத்திருக்கும். புரியுதுங்களா? இங்க வந்து டவுனோட வந்து பாசிட்டிவ் எடுத்ததுனால ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி எப்படி இருக்கு, டவுனோடு தானே இருக்கு, அது பாசிட்டிவ் தானே எடுக்கணும். அப்ப ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி இங்க வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துருவோம். பாசிட்டிவ் எடுத்துட்டு கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்ப கிராஃப் எப்படி வரும் பாருங்க, இப்படி பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் இப்படின்னு கிராஃப் வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் நமக்கு வருது. அப்போ அதாவது இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா டைம் ஆஃப் டிசென்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா மேல இருந்து கீழே வர்றது, இங்க மேல இருந்து கீழே வந்தது டைம் ஆஃப் டிசென்ட், அதுக்கு அடுத்து மேல போகுது இல்லையா, அது டைம் ஆஃப் ஃபிளைட் வரைக்கும். இது டைம் ஆஃப் ஃபிளைட் வரும். அதே மாதிரி இந்த கிராஃப்ல இது டைம் ஆஃப் ஃபிளைட் வரைக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்கும். சரி, இங்க பாருங்க உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கேன், வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கேன், ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் இது எல்லாமே வரைஞ்சிட்டேன். எல்லாமே வந்து வெக்டார் பிசிக்கல் குவான்டிட்டி மாதிரியே வரைஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வர மாதிரியும் வரையலாம் இல்லையா. அதாவது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரையலாம், ஸ்பீடு டைம் கிராஃபும் வரையலாம். அப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், ஸ்பீட் டைம் கிராஃப் வரைஞ்சிருந்தோம்னா நல்லா கவனிக்கணும். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், ஸ்பீட் டைம் கிராஃப் வரைஞ்சோம்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஸ்பீட் எல்லாமே பாசிட்டிவ். சரி பாருங்க, இப்போ வந்து அந்த ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு வரும். ஃபார் எ பாடி ப்ரொஜெக்டட் அப்வர்ட், ப்ரொஜெக்டட் அப்வர்டுக்கு, ப்ரொஜெக்டட் அப்வர்ட், ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் அப்வர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்டட் அப்வர்டு அப்படின்னு எடுத்தோம்னா நல்லா கவனிங்க. இப்படி அப்வர்டு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த ஸ்பீட் வந்து என்ன ஆகும், குறைஞ்சிட்டே போயிட்டு ஜீரோ வந்துட்டு அடுத்து ஸ்பீட் வந்து என்ன ஆகும், இங்க குறைஞ்சிட்டே போயிட்டு ஜீரோன்னு வந்துட்டு அடுத்து வந்து ஸ்பீடு வந்து என்ன ஆகும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆனா வந்து இங்க டைரக்ஷன் மாறினாலும் ஸ்பீடு வந்து பாசிட்டிவாவே இருக்கணும். ஏன்னா வந்து ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும், சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைஞ்சாலும் டிஸ்டன்ஸ் டைம் எப்படி வரணும் நமக்கு, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எப்படி வரணும்,
டிஸ்டன்ஸ் கூடிட்டே இருக்கணும், அது நெகட்டிவ் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொஜெக்டட் அப்வோர்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைவோம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைஞ்சிடலாமா? சரி, இந்த கேஸ் ஆஃப் ப்ரொஜெக்டட் அப்வோர்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைவோம். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க மேல இருந்து போகுது இல்லைங்களா? மேல இருந்து போகும்போது ஸ்பீடு வந்து என்ன ஆகுது சொல்லுங்க? குறைஞ்சிட்டே போகுது. ஸ்பீடு 0 வரணும். அதாவது கீழே இருக்கும்போது ஸ்பீடு அதிகமா இருக்கும். மேல போக போக என்ன ஆகும்? ஸ்பீடு 0 வந்துடும். அடுத்து மேல இருந்து கீழே வரும்போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபுக்கு ஸ்லோப் வந்து போக போக குறைஞ்சிட்டே போகணும். மேக்ஸிமம் ஹைட்ல ஸ்லோப் 0 வரணும். மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து கிரவுண்டுக்கு வரும்போது என்ன வரணும் சொல்லுங்க? ஸ்லோப் வந்து கூடிட்டே வரணும். கரெக்ட்டுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சிடலாமா? சரி பாருங்க, இப்போ டிஸ்டன்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப் எடுக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் எடுத்திருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கிராஃப் வரைகிறேன் பாருங்க. அதாவது மேக்ஸிமம் ஹைட் போகும்போது ஸ்லோப் வந்து 0 அப்படின்னு வந்துருச்சுங்களா? அடுத்து மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து கிரவுண்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு கிராஃப் வந்திருக்கு. சரிங்களா? அது அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் எவ்வளவு பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் அசென்ட். இதுதான் டைம் ஆஃப் அசென்ட் வரைக்கும் வரைஞ்சிருக்கும். இந்த பாயிண்ட் என்ன வரும் பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் லைட்டு, அதாவது மேல போயிட்டு கீழே வர வரைக்கும் அப்படின்னு கிராஃப் வரைஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த கிராஃப் வரைகிறது ஸ்பீடு டைம் கிராஃப் வரையலாம். என்ன கிராஃப் வரையலாம் சொல்லுங்க? ஸ்பீடு டைம் கிராஃப் வரையலாமா? சரி, இப்போ பாருங்கப்பா, ஸ்பீடை வந்து ஒய் ஆக்சிஸ்லயும் டைமை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் எடுத்துக்கலாம். அதாவது ஸ்பீடை வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன், டைமை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்பீட் டைம் கிராஃப் வரையணும். வரைகிறதுக்கு முன்னாடி எப்படி வரையணும் அப்படின்றத அஸ்யூம் பண்ணிக்கலாமா நம்ம? சரி, இங்க பாருங்க எப்படி வரையணும்னா வந்து இங்க வந்து பாருங்க, இங்க மேல போகும்போது ஸ்பீடு குறைஞ்சிட்டே போயிட்டு 0 வரணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? ஸ்பீடு வந்து 0ல இருந்து என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா டைரக்ஷன் மாறினாலும் நம்ம சைனை மாற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்? குறைஞ்சிட்டே வந்து 0 வரணும் அப்படின்னு வரணும். அடுத்து வந்து என்ன ஆகணும்? 0ல இருந்து இன்க்ரீஸ் ஆகணும். அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டு நம்ம கிராஃப் வரைவோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்பீட் என்ன ஆகுது? அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து 0க்கு வந்துருச்சா? ஸோ இந்த டைம் தான் டைம் ஆஃப் அசென்ட். மேக்ஸிமம் ஹைட்ல டைம் ஆஃப் அசென்ட் அங்க 0. அடுத்து என்ன ஆகுதுன்னா ஸ்பீடு கூடிட்டே இருக்கணும். அப்படி வருது. ஸ்பீடு இப்படி கூடிட்டே இருக்கு. இந்த டைம் தான் வந்து என்ன வருது பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட். ஸோ டைம் 0 டைம்ல இருந்து டைம் ஆஃப் ஃபிளைட் வரைக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சிட்டோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நெகட்டிவ்ல வரையக்கூடாது, ஏன்னா ஸ்பீடு வந்து பாசிட்டிவ் தானப்பா. அதனால வந்து நம்ம என்ன பண்றோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்படியே கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் போற வரைக்கும் ஸ்பீடு 0 ஆயிருது, குறைஞ்சிட்டே வந்து 0 ஆயிட்டு அப்புறம் மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து கீழே வரும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துருது. இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? சரிப்பா, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிராஃப் எல்லாம் புரிஞ்சு. அடுத்து வந்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஃப்ரீலி ஃபாலோயிங் பாடிக்கு எடுப்போம். இப்போ வந்து ப்ரொஜெக்டட் அப்போர்டு தானே எடுத்தோம், அதே மாதிரி ஃப்ரீலி ஃபாலோயிங் பாடிக்கு எடுக்கலாமா? சரி, இப்போ ஃப்ரீலி ஃபாலோயிங் பாடிக்கு நம்ம எடுப்போம். ஃப்ரீலி ஃபாலோயிங் பாடி, ஃப்ரீலி ஃபாலோயிங் பாடி அதுக்கு எடுக்கலாமா? சரி, இப்போ ஃப்ரீலி ஃபாலோயிங் பாடி எடுத்தீங்கன்னா அதுக்கு கிராஃப் எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாமா? ஒரு ஆப்ஜெக்டை வந்து ட்ராப் பண்ணும். ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ட்ராப் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்டை இப்படி ட்ராப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்படி வருது, டவுனோட வருது, இது கிரவுண்ட் இது வரைக்கும் வருது. இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டு அடுத்து வந்து என்ன ஆகுது? பவுன்ஸ் பேக் ஆயிருது. பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இங்கிருந்து இப்படி போயிருது. இது பாயிண்ட் ஏன்னு வச்சுங்க, இது பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இங்க பாயிண்ட் பி டேஷுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? சரி, இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரையலாம். நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரையலாமா? சரி, அப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரையும் போது எப்படி வரணும்? நமக்கு டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வரையணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்க்கும்போது என்ன பாயிண்ட்னா ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இனிஷியலா ஸ்பீட் 0னால ஸ்லோப் 0ன்னு வரணும். ஸ்லோப் 0 வந்துட்டு அப்படியே இங்க வரும்போது ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கணும். ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கணும், ஏன்னா ஸ்பீட் அதிகமா இருக்கும். ஜஸ்ட் பிஃபோர் ரீச்சிங் தி கிரவுண்ட் வந்து ஸ்லோப் அதிகமா இருக்கும். அடுத்து பவுன்ஸ் பேக் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து இங்க அதிகமா இருக்கும், போக போக இங்க ஸ்பீடு 0 ஆயிரும். ஆனா டிஸ்டன்ஸ் வந்து கூடிட்டே இருக்கும். டைரக்ஷனை பார்க்க கூடாது. இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு நம்ம இப்போ வரைய போறோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, கிராஃப் வரைஞ்சிடலாமா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் 0 வரணும். நல்லா கவனிங்க. சரிங்களா? 0 வர மாதிரி அப்படி எடுத்து 0 ஸ்பீடு வர மாதிரி வந்துட்டு அப்படியே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகணும் சொல்லுங்க? டைம் ஆஃப் அசென்ட் வரும்போது என்ன ஆகணும் சொல்லுங்க? டைம் ஆஃப் அசென்ட் வரும்போது நமக்கு ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் இருக்கணும். அப்படி வரணும். அப்படி வந்திருக்கு, ஸ்பீட் மேக்ஸிமம் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வரைஞ்சிருக்கோம்னா டைம் ஆஃப் டிசென்ட் வரைக்கும் வரைஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து
என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் வரைக்கும் வரைய போறோம். ஸ்பீடு வந்து என்ன ஆகணும், அப்படியே போயிட்டு டிக்ரீஸ் ஆயிரணும். அதாவது இங்க இருந்து இங்க போகும்போது ஸ்பீட் 0 ஆயிரணும் இல்லையா? ஸ்லோப் 0 வந்துடும். ஃபைனலா ஸ்லோப் 0 வரணும். அப்ப அந்த மாதிரி வரைஞ்சோம்னா அப்படி வந்துடும் நமக்கு. சரிங்களா? இப்படி வந்துடும். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நம்ம எது வரைக்கும் டைம் வரைஞ்சிருக்கோம்? டைம் ஆஃப் ஃப்ளைட் வரைக்கும் வரைஞ்சிருக்கோம். இது வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு நம்ம வரைஞ்சிருக்கோம். புரியுதுங்களா அது? சரி. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பீட் டைம் கிராஃபுக்கும் வரையலாம் கிராஃப். இப்போ என்ன பண்ண போறோம்? ஸ்பீட் டைம் கிராஃபுக்கு வரையலாம். கிராஃப் வந்து ஸ்பீடு வர்சஸ் டைம் கிராஃப் வரைவோம். சரிங்களா? அப்போ ஸ்பீடை ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துங்க, டைம் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுங்க. ஸ்பீடு ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டோமா, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். டைம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி. இப்போ கிராஃப் வரைஞ்சோம்னா என்ன ஆகும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும் சொல்லுங்க கிராஃப் நமக்கு. ஸ்பீடு 0ல இருந்து மேக்ஸிமம் வரும். அடுத்து மேக்ஸிமம்ல இருந்து 0 வரும். அப்போ அந்த 0ல இருந்து மேக்ஸிமம் வரணும். சரிங்களா? அந்த மாதிரி வரையும் பாருங்க. இப்போ வந்து நல்லா கவனிங்க, கிராஃப் வரைய போறோம். ஸ்பீடு வந்து மேக்ஸிமமா 0ல இருந்து மேக்ஸிமம் போகணும். அப்போ ஸ்பீடு 0ல இருந்து மேக்ஸிமம் போயிருச்சா, அடுத்து மேக்ஸிமம்ல இருந்து 0 வந்துடும். இப்போ நல்லா கவனிங்க, டைம் வந்து எடுக்கும் போது டைம் எப்படி வரும் பார்த்துடலாமா? இங்க தான் டைம் ஆஃப் டிசென்ட். இது வரைக்கும் டைம் ஆஃப் டிசென்ட். இங்க வரும்போது டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ கிராஃப்ஸ் வந்து நம்ம எல்லா கிராஃபுமே பார்த்துருக்கோம்.